பால கரெக்டா 6 செகண்ட்ஸ் கையில நீங்க பிலோ நீ பண்ணலாமா? பிலோ நீ பால் பண்ணக்கூடாது. பாயிண்ட் உண்டா? எல்லோல பட்டுனாக்க பாயிண்ட் கிடையாது. எல்லோல பட்ட பாயிண்ட் கிடையாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த ஜெட் நம்பர் 2 என்னோட டீம் மேலனா நான் எப்படி பாஸ் பண்ணுவேன்? நார்மல் பாஸ். அவர் அவ்வளவு தூரம் தள்ளி இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தூக்கி எறிவேன். இது லாங் பாஸ். அப்ப அவருக்கு எப்படி பாஸ் பண்ண முடியும்னா அதனால தான் இந்த பாலை யூஸ் பண்றோம். இந்த பால்ல ஒரு ஃப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நம்ம எப்படி அப்பீல் பண்ணலாம்னா சரிங்களா இந்த கிரியேட் பண்ணி நம்ம பால் அவருக்கு ஷூட் பண்ணலாம். சோ இப்போ இந்த பால் என்ன பால் கிடையாது, லாங் பால் கிடையாது. இது பவுன்ஸ் பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பால். சோ அப்ப அவருக்கு நான் பாஸ் இப்படி தான் கொடுக்கணும். இப்போ நார்மலா அவர் அங்க நிக்காருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு நான் பாலை என்ன ஷூட் பண்ண என்ன ஆயிரும், அது லாங் பாஸ் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா நம்ம கிரவுண்ட்ல கோல் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது மாதிரி நாலு பாஸ் கொடுத்தா பால் ஷூட் இது அப்ப பால் மாத்திக்கலாம், பொசிஷன் இப்படி மாத்திக்கலாம். தவிர கால் என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கிட கூடாது, நெஸ்ட் படுத்து வச்சிட கூடாது. ஸோ பால் ரிசீவ் ஆகுது, நான் பிடிக்கிறேன், என் டீமுக்கு வேணும்னா நான் இப்படி என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, கண்டிப்பா பண்ணலாமா? இதே ரூல் சார். பால் பாஸ் பண்ணும்போது மூவிங்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கூட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டு போகுது. அதேமாதிரி இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆக்டிவ் ஆடுங்க பாப்போம். இந்த ஒரு வீடியோ தான் அப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்தாச்சு. தம்பி ஒரு பிளேயர் வந்து பால் ப்ளே பண்றோம் அப்படின்னாக்கா அந்த சர்க்கிள்குள்ள நின்று நீ பாலை கலெக்ட் பண்ணலாம், பாலை வெளியில விடக்கூடாது, பவுன்ஸ்ல போடு. மேன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சொல்றத நீ யூஸ் பண்ணாத, ஷார்ட் பாஸா கொடுக்கலாம். நீ பிளே பண்ணும்போது அதே மாதிரி சர்க்கிள்குள்ள போகக்கூடாது, பவுன்ஸ் போட்டு கொடு. ஆப்போசிட் பிளேயர் முடிச்சானாக்க அவனுக்கு தான் போகும் பாயிண்ட். லாங் பாஸ் பாயிண்ட். வெரி குட், கேம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. பெனால்டி 0 பாயிண்ட். லாங் பாஸ், லாங் பாஸ். இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டபுள் பவுன்ஸ், அது பவுல், டபுள் பவுன்ஸ். பால் கொடுக்கும்போது ஒன்லி சிங்கிள் பவுன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பால் ரிசீவ் பண்ண இடத்துல இருந்து நீ அடுத்த பாஸ் கொடுக்கணும். ஒன் செகண்ட். வெயிட், லிசன். ஜெர்சி நம்பர் 3 ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி சினாரியோ வந்துடுச்சுன்னா நீங்க டைரக்டா ஷூட் பண்ண முடியாது. நீங்க உங்க டீம்மேட்டுக்கு பவுன்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணணும்.
குட். அதுக்கு ஜம்ப் ஆன் கொடுத்துக்கலாம். பட் உள்ள பாஸ் பண்ணக்கூடாது. 3 மீட்டர் சர்க்கிள்ல பால் அலோ கிடையாது பாசிங். மேன் பிரிஞ்சிருக்கிறது நல்லது. 2 பாயிண்ட்ஸ். நோ பாயிண்ட் சார். பால் 3 மீட்டர் சர்க்கிள்குள்ள போயிடுச்சு. பால் வந்து ஆப்போனன்ட் டீம் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாரு. அவர் கைப்பட்டு பால் உள்ள போயிடுச்சு. சோ அப்ப பாயிண்ட் கிடையாது. சார் கேட்ச் பிடிச்சா பிளேயர் அவுட் ஆயிருப்பாரு. சோ இது எதுக்காக நான் சார் அப்பதான் கொஞ்சம் ஸ்பீட் அடிவாங்க. கிரவுண்ட் குள்ளேயே அது ஆக்சஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட், குட் ஐடியா. ஏண்டா இப்போதான் கேம் லாங் பாஸ். 1 செகண்ட் 60 செகண்ட் கிடையாதுடா. மேல பாலை கையில வச்சுக்காதீங்க. Ball collected, but blink to be started. Super. மேன் பிரிஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா ஆடலாம் தம்பி. பால் கலெக்ட் பண்ணும்போது அங்கங்க பார்த்து. சூப்பர், நைஸ். ஒவ்வொரு ரூல்ஸும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு வருது. போஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் பால் வெளியில போகுது அப்படின்னாக்க பக்கத்துல நீங்க அதை மூவ் பண்ணிக்கிட்டே அதனால கொஞ்சம் நீ குயிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பால் போடணும். மூவ். ஃபுல் டாஸ் கூடாது, பவுன்ஸ் தான். Very good. The game became familiar and the player also got awareness on this little bit, which is going very well. Do not move when you passing the ball. Move. Pink to be start the ball. Double bounce will not be allowed. Only single bounce. No ball touch on a low area. Take your position. Whistle after whistle. Start the play. Long pass na இப்ப நீ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடு. ஹலோ அவனே கையில தட்டி உனக்கு கையில வந்துல பால். அடுத்து நீ வந்து கண்டினியூ பண்ணு. நீ பால் வெளிய எங்க பாஸ் பண்றா. அங்க போகாது போல வந்து.
பால் பவுன்ஸ் கொடுத்து உன்னோட பிளேயர்ஸுக்கே கொடுக்கறதுல புரியா இருக்காத, பாயிண்ட் எடுக்கிறதுல அப்போ வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். Try to attack the post. அத மாதிரி பிரதர்ஸ் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாலும் கையில் இருக்குல்ல, கோல் ஷூட் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டீங்க. இங்கேயும் உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் இருக்கா இல்லையா? அந்த 6 செகண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஷூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக படாது, ஏதோ ஒரு டைம் படும். அந்த 6 செகண்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் கரெக்டா இருக்கு, அதேதான் ஏர் காற்று நிலவு, அவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் 3 minutes இந்த டீமுக்கு. 2 minutes last 2 minutes. Next team will be in the long pass. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். MP the second year team ready. Only single bounce to be receive the ball. Save it. Start பண்ணுங்க. ஏய், அங்க ஆர்சனல் கேர் போறது பிஎஸ்சி பஸ் ஏர் போறாங்க, தூக்கி போடு. ஃபுட்பால் only single bounce, don't take a long bounce, take a high bounce. அஜய் சார் மேட்ச் பாட்டுங்க. ஒரே நிமிஷம் எக்காந்து கொண்டோம் இந்த 3 minutes கேட்ச் பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த எல்லோ கலர் பிளேயர் அவுட். தர்மபுரி கேட்ச் பிடிக்கல. பக்கத்துல பாஸ் கொடுங்க, பாஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். குறாடே இதுல பொறியுடைய வியாபாரமா? மூவ் பண்ணி போய் பாலை கலெக்ட் பண்ணணும், அதான் முக்கியமான விஷயம். லாங் பவுன்ஸ் அவ்வளவுமா? மூவ் பண்ணிக்க, பாலை பிரிஞ்சு போய் வாங்கினீங்கன்னா தான் ஈஸி. லாங் பவுன்ஸ் ஓவர் பவுன்ஸ் பண்ணலாம், லாங் பவுன்ஸ் கூட
ஆமாம் ஆமாம். விளாண்டுருக்கிறது முன்னாடி ஸ்கூல்லையா? அப்போ 5 பாயிண்ட் கிடையாது. 4 பாயிண்ட் மட்டும். எக்ஸாம் வந்துச்சு, அவங்க வந்து தமிழ்நாடு டீம் செலக்ட் பண்ணி இது போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் லெவலில் வந்து ரெகக்னேஷன் வந்து HFI தான். ஆமாம், 2 ஸ்கூல் வருஷம் ஆச்சுடா. தமிழ்நாட்டுனா ஆர்டிஎஸ் பிடிஎஸ் ஸ்டேட்டில் அவங்க அடிக்கிட்டு தான். அப்புறமேல என்னாச்சு, அவங்க வந்து இப்போ யூஎஸ் இல்லடா, காற்று கம்மியாயிடுச்சு, அதில் காற்று கம்மியாயிடுச்சு. கண்ணன் இருக்க நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க பிள்ளையாக இருக்கா சரிந்து வந்த